கூடாரவள்ளி விழா. இந்த விழாவை பற்றி பார்க்கலாமா? மார்கழி மாதத்தை தனுர் மாதம் என்று சொல்கின்றோம். வைணவர்கள் இதை திருப்பாவை மாதம் என்று சொல்வார்கள். காரணம், திருப்பாவை 30 பாசுரங்களும் நாளுக்கு ஒரு பாசுரமாக 30 நாட்கள் இந்த மாதத்தில் ஓதுவது வழக்கம். கோயில்களில் மட்டுமல்ல, வைணவர்கள் இல்லத்திலும், ஒவ்வொரு வைணவர்கள் இல்லத்திலும் காலை இந்த திருப்பாவையை ஓதுவார்கள். இந்த திருப்பாவை பிரதானமாக சொல்வார்கள். விடியல் காலை வீதிகளில் திருப்பாவை பஜனை பாடி வலம் வருவார்கள். கோவில்களில் காலை பூஜையை திருப்பாவை பூஜை என்று சொல்வதும் உண்டு. சகல வேத சாரமான இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் ஆன்மீகத்தின் அழுத்தமான உன்னதமான ஒழுக்க நெறியை சொல்வன. இந்த மார்கழி மாதத்தின் 30 நாட்களில் வைகுண்ட ஏகாதசி திருநாள் வருகிறது. கூடாரவள்ளி என்னும் உன்னதமான நாள் வருகிறது. போகி பண்டிகை அன்று ஆண்டாள் திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகின்றது. இதில் மிக முக்கியமான கூடாரவள்ளி பற்றியும் போகியில் நடைபெறும் ஆண்டாள் திருக்கல்யாணம் பற்றியும் பார்க்கலாம். கூடாரவள்ளி திருப்பாவையின் 27வது பாசுரம். அதாவது நாளை அந்த பாசுரம் ஓதுவார்கள். திருப்பாவை பாசுரம் 27வது நாள் அது கொண்டாடப்படுகிறது. இந்த பாசுரத்தின் முதல் சொல்லையே திருநாள் பெயராக வைத்துவிட்டனர். மானுட பெண்ணாக தோன்றி அந்த மாதவனையே மணாளனாக பெற்ற நாள். அந்த நாளில் அப்படி என்ன பிரதானம் என்று கேட்கலாம். எப்படி கொண்டாட வேண்டும் என்பதையும் அந்த பாசுரமே சொல்லிவிடும். அந்த அற்புதமான பாசுரம்தான் இது. கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரும் சன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பாற்றோரு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிந்தேலோர் என்பாவாய். இதுல என்ன விசேஷம்னா, இந்த கூடாரவள்ளி விழான்றது ஒரு பாசக்கார திருவிழா. பெருமாள் கோயில்களில் கூடாரவள்ளி விழா ஒரு சிறப்பாக கொண்டாடப்படும் ஒரு சிறப்பு மிக்க விழா. ஒரு பெண்ணின் பெயர் போலவே தெரிகிறது என்றால் அது உண்மைதான். ஸ்ரீவல்லிபுத்தூரில் உதித்த ஆண்டாளுக்கு கூடாரவள்ளி என்ற பெயர் பெரிதும் பொருந்தும். கூடாரை வெல்லும் என்ற சொல்லிலிருந்து இது பிறந்தது. பெருமாளை தவிர கூடாத ஆசைகளை வென்றவள் என இதற்கு பொருள் கொள்ளலாம். மார்கழி மாதம் ஆண்டாளுக்குரிய மாதம். இந்த மாதத்தில் பாவை விரதம் இருந்து ஆண்டாளும் அவளது தோழிகளும் நல்ல கணவனை அடைய பிரார்த்தித்தனர். தன்னை கோகுலத்து கோபியாக கருதி கொண்டு ஆண்டாள், பெருமாளே நீயே என்னை கைபிடிக்க வேண்டும் என திருமாலை பிரார்த்தித்தாள். நம் கோரிக்கைகளை நிறைவேற சுவாமிக்கு ஏதாவது நேர்ச்சை செய்து கொள்வோம் அல்லவா? நான் இதை தருகிறேன், அதை தருகிறேன், பொங்கல் வைக்கிறேன், தேங்காய் உடைக்கிறேன், மொட்டை அடிக்கிறேன், அந்த மாதிரி என்ன வேண்டிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆண்டாள் என்ன பண்ணா, தன்னுடைய
திருமண ஆசை நிறைவேற ஒரு நேர்ச்சை செய்தாள். அவளுடைய தந்தை பெரியாழ்வாரின் குலதெய்வம் அழகர் கோவில் சுந்தரராஜ பெருமாள் அவரிடம் சென்று, பெருமாளே, நீ மட்டும் என்னை ஏற்றுக்கொண்டால் உனக்கு 100 பானை அக்கார வடிசலும் 100 பானை நிறைய வெண்ணையும் படைப்பேன் என வேண்டிக் கொண்டாள். எவ்வளா? 100 பானை அக்கார வடிசலும் 100 பானை நிறைய வெண்ணையும் படைப்பேன் என வேண்டிக் கொண்டாள். அக்கார வடிசல் என்றால் அரிசியை பாலில் வேக வைத்து அதிக அளவு சர்க்கரை, மிக அதிக அளவு நெய், முந்திரி, திராட்சை சேர்த்து செய்யும் மிக மிக இனிப்பான பொங்கல். அவளது உண்மையான பக்தியை மெச்சி கோரிக்கையை ஏற்றார் பெருமாள். ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்னு சொன்னார் பெருமாள். அங்கு சென்ற ஆண்டாள் பெருமாளுடன் ஜோதி வடிவில் கலந்தார். அவள் வேண்டி கொண்டபடி நேர்த்தி கடனை நிறைவேற்றுவதற்குள் ஆண்டாள் பெருமாளுடன் திருமணம் நடந்து முடிந்து விட்டது. அந்த வேண்டுதலை அவள் நிறைவேற்றவே இல்லை. என்ன செய்வது என்று யோசித்தார். அதற்குள் இதை அறிந்தார் ராமானுஜர். அம்மா, ஆண்டாளே, உன்னுடைய நேர்த்தி கடனை நான் நிறைவேற்றுகிறேன் அம்மா என்று சொன்னார் ராமானுஜர். மார்கழி மாதம் 27ஆம் தேதி அழகர் கோவில் சென்று ஆண்டாளின் நேர்த்தி கடனை நிறைவேற்றினார் ராமானுஜர். ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார். அந்த நேர்த்தி கடனை நிறைவேற்றிவிட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்தார் ராமானுஜர். அன்றுதான் திருப்பாவையின் கூடாரை வெல்லும் ஸ்ரீகோவிந்தா என்ற பாசுரம் பாடப்படும். எனவே ராமானுஜர் நேர்த்தி கடனை நிறைவேற்றிய நாளுக்கு கூடாரவள்ளி திருநாள் என்ற பெயர் ஏற்பட்டது. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு வந்த ராமானுஜரை என் அண்ணனே வருக, என் அண்ணனே வருக வருக என வரவேற்றாள் ஆண்டாள். தங்கைக்கு சீர் கொடுப்பது அண்ணனின் கடமை. அதுபோல என் திருமண சீராக என் நேர்த்தி கடனை நிறைவேற்றி வைத்தீர்களே என்று நெகிழ்ச்சியுடன் சொன்னாள் ஆண்டாள். ராமானுஜரும் நெகிழ்ந்து போனார். அன்று முதல் அவருக்கு கோயில் அண்ணன் என்ற சிறப்பு பெயர் ஏற்பட்டது ராமானுஜருக்கு. சகோதரிகளும் சகோதரர்களும் ஒருவருக்கொருவர் பரிசளித்து கொண்டாட வேண்டிய பாச திருநாள் தான் இந்த கூடாரவள்ளி திருநாள். நம் முன்னோர்களால் நிறைவேற்ற முடியாமல் போன நேர்ச்சைகளும் இந்த பாசக்கார திருநாளில் நிறைவேற்றலாம். மேலும் இந்த கூடாரவள்ளியை பற்றி நாளை பாசுரத்தில் பார்க்கலாம். அன்புடன் எம் தனிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம்.